பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னா ஊட்டி இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இப்போ வரைக்கும் பண்ணல. ஒரு ஸ்மால் டவுன் கேர்ள் ஒரு ஊர்ல இருக்கிற பொண்ணு. ஸோ அது கூட நல்லா இருந்துச்சு. இட்ஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். ஆடியன்ஸோட இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். அதோட வைப் எப்படி இருக்கும்? அவரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுதான் முக்கியம். இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவர் ஹாப்பியா இருக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இட் ஃபெல்ட் நைஸ். தி எனர்ஜி இன் த ரூம் வாஸ் ரியலி நைஸ். ஆக்சுவலாக நம்ம நடிக்கும் போது இந்த சீன்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க, பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீன் நல்லா என்டர்டெயின் பண்ணுச்சு. சத்தியமா நான் அப்படி யோசிச்சு நடிக்கல. எனக்கு சொன்ன டைரக்ஷன் நான் பண்றதை ட்ரை பண்ணேன். ஸோ அது அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு. அஜயன் சாரோட ஒரு ரைட்டிங்ல நான் அவர் சொன்ன மாதிரி நடிச்சு கொடுத்துருக்கேன். ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ரீசனுக்காக நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஒன்று வந்து இளையராஜா சாரோட மியூசிக், செழியன் சாரோட கேமரா, இந்த காம்பினேஷன் டெக்னிக்கல் டீமா இந்த ஒரு காம்பினேஷன் பார்க்கறதுக்காக. பிகாஸ் இது ஐ திங்க் த பெஸ்ட் ஆஃப் த தமிழ் இண்டஸ்ட்ரி தட் ஹாஸ் கிரியேட்டட் மயிலாஞ்சி. அது இல்லாமல் இது ஒரு காதல் சீசனாக இருக்க வேலண்டைன்ஸ் டே. ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் காதல், ஒரு டிஃப்ரெண்ட் காலகட்டத்தில் இருக்கிற காதல் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா லைக் கொஞ்சம் ஒரு புக்கு, ஒரு புதுசாக ஒரு புக்கு படிக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும்னு தோணுச்சா அதுக்காக பண்ணலாம். தேங்க்யூ. இந்த மூவியில் நினச்ச எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம், நான் மயிலாஜி படத்தோட ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக். இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க, அஜயன் பாலா சார் ஒரு மிகப்பெரிய ரைட்டர், அவரோட டைரக்ஷன், அவரோட ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன். அண்டு செலியன் சார் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, ஸ்ரீகர் பிரசாத் சார் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் நான் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய வந்துட்டு கிஃப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்துட்டு தேட்டரில் ஆடியன்ஸோட நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வெளில வரோம். படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படம் பிடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க, கிளாப் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டையும் பெரிய ஹாப்பினஸையும் கொடுத்துருக்கு. நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். ப்ளீஸ் தேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படமாக இது இருக்கும், உங்கள் கிட்ஸோட பார்க்குற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு லவ் ஸ்டோரி. இது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் பார்க்குற ஒரு படமாக இது இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்குங்க படம். எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அஜயன் பாலா வந்து ரொம்ப படங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு, வசனம்லாம் எழுதியிருக்காரு. ஒரு இயக்குனரா வந்து அவர் எப்படி படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். கண்டிப்பா வந்து முதல் படத்திலே வந்து அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வரோம்? காதல் தான் சார். அவங்க சொல்ல வரதே வந்து காதல் தான். இன்னைக்கு இருக்கிற காதலுக்கும் அவங்க அந்த காலத்துல இருக்கிற, அதாவது எங்களுடைய ஜெனரேஷன் இருக்கக்கூடிய காதல் தான் அந்த படத்துல இருக்கு. படம் முடிஞ்சு பேசும்போது தயாரிப்பாளரே சொல்றது என்னன்னா, இந்த காலகட்டத்துக்கான காதல் மட்டும் கிடையாதுங்க, நம்ம சொல்லல. ஆனா ஒரு அப்பா, இன்னைக்கு இருக்கிற குழந்தையோட அப்பா வந்து 21 வயசு பையனுடைய அப்பா பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு கதையா இருக்கு இந்த படம். அப்படின்றப்ப அது மாதிரியான ஒரு கதை தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மூவி. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பெர்ஃபெக்ட் லவ் மூவி. ஆமா, 100%. அன்னைக்கு பாக்குற ஒரு படம் மாதிரி உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? ராஜா சார் சொல்லவே வேண்டாங்க. அதுல வந்து பாட்டு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பாட்டு. எனக்கு 3rd சாங்லாம் எல்லா பாட்டுமே பிடிச்சிருந்தது. 3வது சாங் என்னடா டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா செழியன் சாருடைய அந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க படத்தை போய் பாருங்க, அப்பதான் நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. மயிலாஞ்சின்னு ஒரு படம் பார்த்துங்க, ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் அவ்வளோ தத்ரூபமா மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து அவ்வளோ இதுவா பண்ணியிருக்காரு. 1000 கணக்கு மேல பண்ணியிருக்காரு. பட் அவரு அந்த ஒவ்வொரு படமும் புது படம்ன்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம எப்பயுமே அவரோட நிறைய பாடல்கள் என்டர்டைன்மெண்ட்டா, காதலுக்கோ எல்லாத்துக்குமே இதுவா இருக்கு. ஆனா அந்த வழியில இந்த வந்து 2026ல காதல இருக்க எல்லாருக்குமே இந்த பாட்டு சிறப்பா இருக்கும். படமும் அவ்வளோ அழகா ஸ்கிரீன் பிளே, டைரக்டர் அஜயன் பாலாவும், கேமராமேன், ஹீரோயினி எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த காதலர் தினம் முன்னிட்டு இந்த வருஷம் சார் தான் ட்ரீட் கண்டிப்பா இருக்கு. மிஸ் பண்ணாத பாருங்க, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் வந்திருக்கு. நம்ம டி சார் படமும்
சூர்யா சார் படமும் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் புதுசாக ஒரு படங்கள் வந்து நம்ம ஆவலோட எப்போனாலும் பார்க்க முடியாதுன்றது கிடையாது. ஆனால் இந்த படத்தை இந்த மாதிரி இயக்குனரோ இந்த மாதிரி ஆட்களோ நம்ம என்கரேஜ் பண்ணி தேட்டரில் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்க. சார் நல்லா இருக்கு. அபிலாஞ்சி பார்த்தேன். ஸோ இது ஒரு 80s கதை. ஊட்டியை வந்து மையப்படுத்தின ஒரு திரைக்கதை. அஜயன் பாலா வந்து ஒரு ரைட்டராக தான் அங்கே பார்த்துருக்கோம். ஸோ நிறைய படத்தில் டெக்னீஷியனாக நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட முதல் படம் வந்து மயிலாஞ்சி. ஸோ பக்காவாக இருக்குது. படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. அது செலியன் சார் ஊட்டியை வந்து பக்காவாக எடுத்து கொடுத்துருக்காரு. இளையராஜா மனசுக்குள்ளே உள்ள ஒரு 80s லவ்வை இன்னைக்கு கொண்டு வந்து அவரோட மனசுப்படி சாங்கெல்லாம் சூப்பராக போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? சொல்ல வராங்கன்னா ஒரு காதலுங்கிறது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு உள்ள காதல் அன்னைக்கு உள்ள காதல் மட்டும் இன்னைக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அந்த ஒரு சோசியல் மெசேஜோட சொல்ல வர்றாங்க. படத்துல மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பக்கா. இளையராஜா சார் 80sல எவ்வளோ படங்கள் கொடுத்துருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் அந்த 80sல உள்ள மனநிலையில சின்ன பையனா இன்னைக்கு அவர் ஒரு 6 சாங் நல்ல சாங் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் சிலியன் சார் அழகா ஓவியமாக கொண்டாடிட்டாரு. ஸோ அதனால ஹோல் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு பார்க்கக்கூடிய ஒரு படம். காதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு அழகா ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு நல்ல மியூசிக்கு, ஒரு ஃபிலிம் லவ்வருக்கான ஒரு ட்ரீட் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை சொல்லலாம். ஒரு ஃபிலிம் மேக்கிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்ல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மயிலாஞ்சி வந்து சூப்பர். டைரக்ஷன் அஜயன் பாலா, கேமராமேன் வந்து செழியன் சாரு, இளையராஜா சாரு எல்லாரும் பிச்சு உதறி இருக்காங்க. மொத்த டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். நல்ல படம், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.